Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். விடுதலையின் ஊழியத்திலிருந்தும் விடுதலை என்ற வீட்டில் நடத்தப்படுகிற இந்த பொதுமுடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். I greet you and I welcome you in the ever sweet name of our Lord and Savior Jesus Christ for your participation in this evening Lockdown Family Prayer Fellowship. May God bless you. May God be with you. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. There was a little problem with the internet as well as the connections. That's the reason we are able to start a little early. காலதாமதமாக ஆரம்பிக்க சூழ்நிலை. இந்த இடத்துல இன்டர்நெட் மற்றும் மற்ற காரியங்கள் சரியாக இல்லாதனால் சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்க முடியவில்லை. இப்பொழுது தேவனுடைய துய்சத்தின் பெயரில் ஆரம்பித்திருக்கிறோம். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. மகிமையின் தேவனே, வல்லமையின் தேவனே, வரங்களின் தேவனே, அற்புதங்களின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆர்ப்பரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் ஆண்டவரே, உமது நாமத்தை வணங்கும்படியாக, உம்மை சேவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருமையான காலத்திற்காக, நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரம் நாங்கள் எங்களுடைய வாழ்நாட்களிலே உமக்கு மகிமையாக உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற, உம்முடைய சுகத்தையும் பலத்தையும் உம்முடைய சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள, அன்று உம்முடைய ஞானத்தின்படி, உம்முடைய அறிவின்படி, உம்முடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளும்படியாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்தார் இந்த நேரத்திலே அவர்களுடைய சொந்த காரியங்களை ஈடுபட்டிருந்தாலும் நீர் தெரிந்து கொண்ட ஜனமா இருக்கிறபடினாலே உம்முடைய பாதப்படியிலே இந்த நேரத்தை நாங்கள் செலவிடுகிறோம். சுவாமி, நீர் அறிவீர், உம்முடைய சுத்தம் நாங்கள் ஆசீர்வாதம் பெற நீர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர். உச்சி முதல் பாதம் வரை எங்கள் சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உபாதைகளையும், சுகவீனங்களையும், பலவீனங்களையும் எடுத்து மாற்றி போட்டு சமாதானத்தோட சந்தோஷத்தோடு வழிநடத்துவீர். விசுவாசத்தோட அற்புதத்தோடு வழிநடத்து என்று விசுவாசிக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை முடிசூட்டும். இந்த நாளிலும் யார் யாரெல்லாம் வர வேண்டும் என்று சத்தம் கொண்டிருக்கிறோம் அழைத்து கொண்டு வாருங்க. யாரெல்லாம் ஆசீர்வாதம், சுகம், பலன், சமாதானம், சந்தோஷம் பெற வேண்டும் என்று, ஐஸ்வர்யம், சம்பத்து பெற வேண்டும் என்று விரும்புகிறோம் அழைத்து கொண்டு வாருங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரது கரங்களுக்கு போட்டிருக்கிறோம். குடும்ப தலைவராக இருந்தாலும், தலைவியாக இருந்தாலும், மாணவராக இருந்தாலும், மாணவியாக இருந்தாலும் நீர் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய வாழ்க்கையை நீர் முழுதுமாக பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் தேவைகளை சந்தித்துக் கொடுக்கிறீர். இந்த மாதத்தினுடைய தேவைகளையும் நிறைவுகளையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீர். எல்லா காலதாமதமான சூழ்நிலையும் அறிவீர். நீர் மாற்றி அமைப்பீர் சுவாசிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் நாயகராய் நீர் இருந்து வழிநடத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய், காத்துக்கொள்ளும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய், தூய சித்தத்தினாலே எங்களை இடைகட்டி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கின்ற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். தேவ மகிமைக்கென்று நாம் சேர்ந்து பாடி தேவனை நாம் ஆராதிப்போம். தெரிந்த பாடல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடி நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் ஆராதனுடைய முதல் பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஒருவேளை நீங்கள் இந்த நேரத்தை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக கருதி நீங்கள் அவர்களும் இதில் இடம்பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் இந்த ஆராதனுடைய ஒரு தொடர்பு லிங்கை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ஏற்கனவே. அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய், உங்கள் நண்பர்களோடு தெரிந்தவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் அன்போடு தாழ்மையை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல் பாடல் தமிழ் பாடல் சேர்ந்து பாடுவோம். அருமையான ஒரு பாடல். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காய் ஜீவன் தந்த இயேசு அவரே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காய் ஜீவன் தந்த இயேசு அவரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமற் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி கனி கோடாமற் போனாலும், அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. அவர் காயம் நோக்குவோம், அதுவே என்றும் போதுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. வானம் மீதில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை வாருமே. வானத்தில் இயேசு இறங்கி வருவார், தேவதூதர் போல மகிமை ஆற்றுவோம். எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. எங்கள் தேவா வாருமே, அழைத்து வானில் செல்லுமே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர், நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே.
அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா கீதம் நாம் என்றும் பாடுவோம், ஆண்டவரோடென்றும் நாம் ஆளுகை செய்வோம். அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெருங்குதே, அந்த நாள் நெருங்குதே, நினைத்தால் நெஞ்சம் பொங்குதே. நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே. கர்த்தருடைய மகிமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு என்று கொடுத்திருக்கிற மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதம் 21 அதிகாரம் 1-6 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் தெய்வமைக்காய் வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். Psalm chapter 21 verse 1-6 would be the responsible psalm for today, what God has given to us. Let's read and receive the God's blessings for us and our family. To the chief musician, a psalm of David. The king shall joy in thy strength, O Lord, and in thy salvation how greatly shall he rejoice. Thou hast given him his heart's desire, and hast not withholden the request of his lips. For thou preventest him with the blessings of goodness. Thou settest a crown of pure gold on his head. He asked life of thee, and thou gave it to him, even length of days forever and ever. His glory is great in thy salvation. Honor and majesty hast thou laid upon him. For thou hast made him most blessed forever. Thou hast made him exceeding glad with thy countenance. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்கள் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த கர்த்தர் இந்நாளே நம்மோடு பேச இருக்கிற அருமையான காரியமும் இந்த வசனங்களும் இந்த பாடல்களும் நாம மகிமைக்கென்று நாம் வாசித்து பாடி கர்த்தரை துதிப்போம். இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இதனுடைய ஆசீர்வாதங்களை குடும்பங்களுக்கும் கர்த்தர் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அருமையான பாடல், இரண்டாவது பாடல் சேர்ந்து பாடுவோம். இதுவும் ஒரு தமிழ் பாடல். தெய்வம் மையப்படுத்துவோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம்.
ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரன்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்தி புகழ்ந்து நாமத்தை ஸ்தோத்தரித்து இந்த பாடலை பாடினோம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அருள்வார். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். Acts chapter 13 verse 22. Please read and receive the God's blessings for you and your family. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சுத்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். And when he had removed him, he raised up unto them David to be their king, to whom also he gave testimony and said, I have found David the son of Jesse, a man after mine own heart, which shall fulfill all my will. Amen. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள் உட்பட கர்த்தர் அவருடைய பிரயாசங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் ஞானத்தினாலும் சுத்தத்தினாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆட்கொள்வாராக. பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் இன்னும் மகிமையான காரியங்களை கொடுத்து அவர் வாழ்க்கையை செய்து தெய்வ பயத்தையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தர் கொடுத்து ஞானத்தினால் வெற்றி சிறக்க செய்வார். குடும்ப தலைவனையும் குடும்ப தலைவியும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எல்லா சுகவீனத்திலும் இருந்து கர்த்தர் வியாதியிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருந்து கர்த்தர் விலக்கி மீட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Glory be to God. 3வது பாடல் ஒரு அருமையான பாடல். நாம் தேவனை தேடுகிற அவருடைய பாதத்தை பற்றி நாம் இயங்குகிற ஒரு நேரம். சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். பாதம் பற்றி தேடினே, பாசம் கொண்டு ஏங்கினே, உம் அன்பு ஒன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன், உம் அன்பு ஒன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே.
சொன்ன வழிகள் எல்லாம் தெரிந்து கொள்ளவே விரும்பும் வாழ்க்கை நாளும் வாழ விரும்பி வந்தேனே. இயேசுவே உம் பாதமே என்றும் தஞ்சமே. கருணை கொண்டு என்னை பாரும் எந்தன் ஜீவனே, எந்தன் ஜீவனே. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன். உம் அன்பு ஒன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. நேசர் என்று நேரில் வந்தார் என்னை தேற்றவே, ஆசையோடு அணைத்து கொண்டார் எங்கள் தன்னாலே. பாரமே என் வாழ்விலே இனியும் இல்லையே, இனிமை பொங்க என்னை பார்த்தார் அன்பின் ஆசானே, அன்பின் ஆசானே. பாதம் பற்றி தேடினேன், பாசம் கொண்டு ஏங்கினேன். உம் அன்பு ஒன்றே போதுமே, என்றென்றும் என்னை தாங்குமே. என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே, என் இயேசுவே நான் உந்தன் பிள்ளையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது வேத பாடம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். எடுத்தவர் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறேன். 1 Samuel chapter 13 verse 14. Please read and receive the God's blessings for you and your family. இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். But now thy kingdom shall not continue. The Lord hath sought him a man after his own heart, and the Lord hath commanded him to be captain over his people, because thou hast not kept that which the Lord commanded thee. Amen. Amen. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வாசித்து அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் சமாதானத்தினால் நடத்துவாராக. எல்லா பொறாமைகளுக்கும் வன்கண்களுக்கும் பொச்சரிப்புகளுக்கும் விலக்கி மீட்ட கர்த்தர் வல்லமையாய் பத்திரமாய் நடத்துவாராக. ஆமென். 4வது பாடல் சேர்ந்து பாடுவோம். தெரிந்த பாடல், தமிழ் பாடல். தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு இசையும் நாம் பாடும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற காரணத்தினால் கர்த்தர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பொழிய வல்லவராக இருக்கிறார். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்மையை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு மகிமையாக பாடுவோம். அவருக்காகவே வாழ்வோம், அவரை நம்பி ஜீவிப்போம் என்று நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். உமக்காக வாழுவேன், உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே.
உமக்காக வாழுவே, உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே. என் ஆஸ்தி சம்பத்து உமக்கே அர்ப்பணம். என் ஆஸ்தி சம்பத்து உமக்கே அர்ப்பணம். சிறுமைப்பட்டோரின் மேல் சிந்தை வைக்க ஏவுமே, சமாதானம் பண்ணவே சடுதியாய் செல்வே. சிறுமைப்பட்டோரின் மேல் சிந்தை வைக்க ஏவுமே, சமாதானம் பண்ணவே சடுதியாய் செல்வே. உமக்காக வாழுவேன், உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே. நன்மைகளை செய்ததால் தீங்கை நான் பெற்றேனே, மனம் தளரா வாழ்வினை என்றென்றும் ஈவி. நன்மைகளை செய்ததால் தீங்கை நான் பெற்றேனே, மனம் தளரா வாழ்வினை என்றென்றும் ஈவி. உமக்காக வாழுவேன், உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே. ஜீவிய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கவே கிருபை நீர் அருளுமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். ஜீவிய ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கவே கிருபை நீர் அருளுமே, உமக்கென்றும் ஸ்தோத்திரம். உமக்காக வாழுவேன், உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே. உமக்காக வாழுவேன், உம்மை நம்பி ஜீவிப்பேன். உலகத்தை வெறுத்தேன், என் தஞ்சம் நீரே. என் ஆஸ்தி சம்பத்து உமக்கே அர்ப்பணம். என் ஆஸ்தி சம்பத்து உமக்கே அர்ப்பணம். Praise the Lord. Hallelujah. சங்கீதம் 109 அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Psalm 109 verse 2 to 4. Please read and receive the God's blessings for you and your family. For the mouth of the wicked and the mouth of the deceitful are opened against me. They have spoken against me with a lying tongue. They compassed me about also with words of hatred
and fought against me without a cause. And I said unto him, Sir, thou knowest. And he said to me, These are they which came out of great tribulation, and have washed their robes, and made them white in the blood of the Lamb. Amen. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு வேண்டாவதாக இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஸ்திரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊழியத்தின் மீதும் கர்த்தர் வேலையின் மீதும் எடுத்திருக்கிற எல்லா முயற்சியின் மீதும் கர்த்தர் அவருடைய பராக்கிரமமான சுத்தத்தை வெளிப்படுத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. சாட்சியின் நேரம். இந்த நேரங்களிலே உங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை அழகாக வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே கொள்ளை நோயினுடைய தாக்கம் இருந்த இந்த சூழ்நிலையிலே இன்னும் அநேகர் இந்த ஒரு மழையினாலும் மற்றும் சீதோஷ நிலைமையினாலும் சுகவீனமா இருக்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டியை கொடுத்திருக்கிறார், சுகத்தையும் பலத்தையும் கொடுத்திருக்கிறார். ஸ்திரமாக வாழும்படியாக சந்தோஷமாக சமாதானம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இருக்க ஒரு வீடும் சாப்பிட உணவும் கொடுத்திருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் இது இல்லாமல் இருக்கிறது. உடுத்த உடை மற்றும் காரியங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் சாட்சியை நீங்கள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please share your testimonies for the glory of God and receive the God's blessings for you and your family. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் அடியேன் சாட்சியாக கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அநேக ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகளை பார்க்க நேரிடுகிறது. அதை பார்க்கும் பொழுது கர்த்தர் பத்திரமாய் நடத்தின காரியங்களை நினைவு கூறுகிறேன். இந்த நேரத்திலும் என்னுடைய அக்காவின் மகனை ஆண்டவர் காப்பாற்றின காரியத்தை நினைவு கூர்ந்து சாட்சி நான் சொல்லுகிறேன். சில வருடங்களுக்கு முன்பாக பள்ளி முடித்து அவனும் அவனுடைய தகப்பனாரும் இருசக்கர வாகனத்திலே, டூ வீலரிலே பள்ளியிலிருந்து அவர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். சென்னையில் உள்ள ராஜ்பவன் கவர்னர் மாளிகை அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று இவன் தூங்கின காரணத்தினாலே இவனுடைய ரைட் லெக், கால், இருசக்கர வாகனத்தினுடைய பின்னால் இருக்கக்கூடிய சக்கரத்திற்குள்ளாக கால் அந்த டயருக்குள்ளாக ரிம்முக்குள்ளாக சென்றபடியாக இருந்தது. இப்படியாக சென்று கால் ஸ்போக்ஸ் மூலியமாக டெஸ்ட் பண்ணப்பட்டு அங்கு ஒரு பெரிய ஒரு காரியம் நிகழ்ந்தது. லாஸ் ஆஃப் பிளட், இரத்த போக்கு இருந்தது. அடிபட்டு துடித்து கொண்டிருந்தான். என்னதென்று செய்வது தெரியாமல் அவனுடைய தகப்பனார் உடனடியாக பக்கத்தில் இருந்த அந்த ராஜ்பவனில் அந்த செக்யூரிட்டி கிட்ட சொன்ன பிறகு அங்க உள்ளுக்குள்ள கவர்னருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிளினிக் எடுத்துக்கொண்டு போகும்படியாக உடனே அங்க அவங்களை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அங்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மட்டும் இருந்ததுனால வேறும் பண்ண முடியாது, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும்னு சொன்ன காரணத்தின் நிமித்தமாக என் சகோதரி என்னை தொடர்பு கொண்டு, நான் ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் போவதற்கு முன்பதாக என்னால் போக முடியுமா என்று கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்திலே என்னுடைய மாணவன் ஒருவர் OMR ரோட்ல அந்த டோல்கேட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருங்குடி இடத்துல இருந்து கொண்டிருந்தார். நான் உடனடியாக ஃபோன் செய்து, ஒரு நாள் அங்கு போக முடியுமா என்று கேட்டேன். அவரும் அங்கு முன்பாக சென்றார், நானும் சென்றேன். சிறிது நேரத்தில் என் சகோதரி வந்து விட்டாள். உடனே அவன் துடித்த பாடு எங்களால் பார்க்க முடியவில்லை. உடனடியாக அழைத்து கொண்டு அருகையில் இருக்கக்கூடிய வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் சென்றோம். அந்த இடத்துல மிகவும் பயந்து போனோம். கால் முழுதுமாய் சேதமடைந்த ஒரு நிலைமையிலே என் சகோதரி அழுது விட்டால். என் சகோதரனுக்கான கணவர் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருந்தார். இவன் அழுது கொண்டிருந்தான். சிறுமகன் தைரியம் சொல்லி எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்பொழுது சிகிச்சை கொடுத்து கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார். இன்றும் அந்த கால்களோடு ஓடிக்கொண்டு இறங்கி கொண்டிருக்கிறான், நடந்து கொண்டிருக்கிறான் மற்றும் விளையாடி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த கால் துண்டிக்கப்படாமல் கர்த்தர் காப்பாற்றின அந்த செயலை நினைத்து பார்க்கிறேன். இன்று வாகனம் ஓட்டிக்கொண்டு வரும்பொழுது எதிர்ச்சியாக இந்த காரியங்கள் மனதிலே நிலவி கொண்டிருக்கின்ற பொழுது நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் நம்மையும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் எப்படியெல்லாம் காப்பாற்றிருக்கிறார். நாம் கார்ல போகும்போது, பைக்ல போகும்பொழுது, நடந்து போகும்போது, ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கும் பொழுது, ஏறும்போது, லிப்ட்ல போகும்பொழுது எப்படியாக கர்த்தர் நம்மளை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த காரியங்களை நினைத்து பார்க்கிறேன். சுகமாய் பத்திரமாய் நம்மை இன்னும் கர்த்தர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்.
அடியனுடைய சாட்சி ஒரு 2வது மாடியிலிருந்து கீழே குதித்து விட்டேன். சிறுபிள்ளையா இருக்கும் பொழுது எந்த ஒரு பெரிய ஃப்ராக்சரோ ஹேர் அண்ட் கிராக்கோ லிக்மெண்டாரோ இல்லாமல் கர்த்தர் காப்பாற்றினார். ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக காலின் மீது காரனுடைய டயர் ஏறி இறங்கின பின்பும் இந்த நாளிலும் கர்த்தர் அழகாக காப்பாற்றிருக்கிறார். நடக்க முடிகிறது, சென்று வருகிறேன். இதெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆமென். Thank you God. Any more testimony for the glory of God? சாட்சிகள் இருந்தால் நீங்க சொல்ல முடிய அன்போடு அழைக்கிறேன். Glory be to God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். தெரிந்த பாடலோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். Oh glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He stretched out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more. And when I stand upon the other shore, I will praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில கலந்து கொள்ளும்படியாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் சொல்ல இருக்கிற வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய அர்த்தத்தை புரிந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செப்பனிட்டுக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். நேரத்தை கருத்தில் கொண்டு வெகுவாக சீக்கிரமாக முடித்து விடுகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற அருமையான காரியம், தாவீதின் மீது கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு அன்பு. அநேக இடங்களிலே வேதத்தை பார்க்கும் பொழுது அநேகரை பற்றி தேவன் சாட்சி கொடுக்கிற காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் ஏனோக்கை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார், மோசையை குறித்து, நோவை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இந்த நேரத்திலே கர்த்தர் தாவீதின் மீது அன்பு வைத்திருக்கிறார். தாவீது எப்படி தன்னுடைய காரியங்களை வெற்றி சிறக்க பண்ணினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஒரு கரடியை கிழித்து போட்டார், சிங்கத்தை போரிட்டு வீழ்த்தி போட்டார், கோலியாத்தை கொன்றார் மற்றும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். அநேக காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். தாவீது தேவனுடைய பிள்ளையாய் இருந்து கர்த்தருடைய ஒரு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்பொழுது தாவீதை குறித்துதான் முந்தைய ஒரு தீர்க்கதரிசனம் அங்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாய் தேவன் தாவீது மீது கொண்டிருக்கிற ஒரு அன்பு, அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். கர்த்தர் அவன் மீது வைத்திருந்த ஒரு பாசத்தினால் கர்த்தர் அவனுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் செய்து கொடுத்தார். ஏன் இது மிக விசேஷமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவீது என்று சொல்லும் பொழுது எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய ஒரு காரியம், பலவானாய் இருந்தான், பலவீனமாய் இருந்தும் பலவானாய் இருந்து பெரிய பலவானனை வீழ்த்தும்படியாக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது எப்படி இவன் சிறு வயதிலிருந்து ஜெயங்களை பெற்றுக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக தேவன் மீது வைத்திருந்த ஒரு பயத்தின் நிமித்தமாய், தேவன் மீது வைத்திருந்த ஒரு பக்தியின் நிமித்தமாய் அவன் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருந்தான். இவனுடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருந்தது. இவன் மீது கர்த்தர் கொண்டிருக்கிற அந்த பிரியத்த நிமித்தமாய் கர்த்தர் இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். பின்பு அவர் அவனை தள்ளி, சவுலை தள்ளி, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். Where God happens to give a certificate about David. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது ராஜாவாக முன்பதாக சவுல் ராஜாவாக இருந்தார். ஆனால் சவுல் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா அல்ல. ஜனங்கள் சாமுவேலிடத்திலே போய் கேட்டுக்கொண்ட காரியத்தின் நிமித்தமாய் ஜனங்களுடைய கண்களுக்கு உலக பிரகாரமாய் தோன்றக்கூடிய மற்ற ராஜாக்களை போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ராஜா சவுல். ஆனால் தேவன் உண்மையாய் விரும்பி ராஜாவாக்கின ஒரு மனுஷன் யார் என்றால் இந்த தாவீது. இந்த வசனத்திலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் கர்த்தர் அவர் சவுலை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை, இந்த தாவீதை நாம் பார்க்கும்போது தாவீதுடைய அண்ணன்கள் எல்லாம் இந்த இஸ்ரவேல் இராணுவத்திலே ஆர்மியில இருந்தாங்க. ஆனா தாவீது ஆர்மி ட்ரைனிங்கோ இல்ல ஒரு ஆர்மியுடைய ஒரு எந்த ஒரு இதுலையுமே கிட்ட இல்லாத தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆடுமைக்கும் சிறுவன். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இன்று நம்முடைய வாழ்க்கையில அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் பிள்ளை இப்படி வர வேண்டும், என் பிள்ளை அப்படி வர வேண்டும் என்று நாம் நிர்ணயிக்கிறோம். நம்முடைய பெற்றோர்களும் அப்படி நிர்ணயித்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம், தேவனுடைய சுத்தம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. உண்மையாகவே சொல்ல போனால் அநேக நேரங்களில் நாமும் நம்முடைய பெற்றோர்களுடைய ஒரு ஆசைக்கு ஏற்ப பிள்ளைகளா இருக்கும்போது சரி, நாம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறோம் என்றால் ஒரு கோலை கொடுத்து இதை நோக்கி டிராவல் பண்ண நம்ம சொல்லிடுறோம். இங்க நம்ம பார்க்கும்போது தாவீதனுடைய வாழ்க்கையில அவனுடைய கோல், ஈசாய் என்ன கொடுத்திருந்த, ஜெஸ்ஸி என்ன கொடுத்திருந்தாருன்னா, தாவீது அவங்க அப்பா என்ன கொடுத்திருந்தாருன்னா, உங்க அண்ணங்கள்லாம் அங்க இராணுவத்தில் இருக்கிறாங்க, இந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஆடு இல்லை, நீ மேய்ச்சி கொண்டிரு. So Jesse's vision towards David was to be only a shepherd boy, but God happened to have another kind of a will in David's life. He made David to become the king of Israel. ஈசாயினுடைய ஒரு கண்ணோட்டத்திலே பார்க்கும் பொழுது தாவீது ஒரு ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவனாக இருக்க வேண்டும், ஆடுகளை மேய்க்கக்கூடிய மந்தை மேய்ப்பனாக இருக்க வேண்டும் என்று ஈசாயினுடைய ஒரு கனவாயிருந்தது. ஆனால் தேவன் எடுத்துக்கொண்ட முடிவோ ஆடு மேய்க்க சிறுவனாய் மட்டும் அல்லாமல் ஒரு ராஜ்யபாரத்திற்கு ராஜாவாக்கினார், இஸ்ரவேல் ராஜாவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் தேவன் இங்கு சொல்லுகிற அருமையான காரியம், தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். இன்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவாக வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் ஏற்கனவே தீர்மானித்தபடி அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரங்கள் நாம் கேட்போம், இது ஏன் நடக்கல, இது ஏன் செய்யல. அநேக நேரங்கள்ல நான் என்னுடைய ஸ்கூல் படிக்கிற காலத்துல என்னுடைய மதிப்பெண்கள்லாம் பார்க்கும்போது குறைவா தான் இருக்கும். இப்படியாய் தெரிந்து கொண்ட நேரத்திலே பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கும் பொழுது ஆரம்பத்திலே அதில் நாட்டம் இல்லாத நான் இருந்தேன். ஆனால் அங்க இருக்கக்கூடிய காரியங்களை படிக்கும் பொழுது ஆவியானவர் பேசும்பொழுது அந்த புத்தகங்களை லைப்ரரியில் எடுத்து ரெஃபர் பண்ணி அங்க வாசிக்கும் பொழுது, அங்க கோட் பண்ணும் பொழுது, ஆவியானவர் பேசும் பொழுது அதனுடைய அர்த்தமும் அதனுடைய அந்த படிப்பும் அந்த ஞானமும் ரொம்ப பிடித்து போக அநேக காரியங்களில் நான் கர்த்தர் வெளிப்படுத்தி, ஈவன் இன் டெஸ்ட், ஈவன் இன் எக்ஸாம், அந்த பரீட்சையிலும் அந்த தேர்விலும் சொந்தமாக தான் எழுதணும். கற்றவற்றை நான் படித்துட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொண்டிருந்தேன். இதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்பொழுதுதான் தேவனுடைய திட்டம் என்னவென்று நாம் புரிந்து கொண்டேன். இப்படியாய் நம்முடைய உலக பிரகாரமான ஒரு ஞானம் உலகத்தை அதனுடைய காரியங்களை சுற்றி இருக்கும். தேவனுடைய திட்டம் உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் மேலாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீதை குறித்து தேவன் சொன்ன காரியங்கள், தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். Today God is telling that I have my liking in you, to whom also he gave testimony, I have found David the son of Jesse a man after mine own heart. இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுற அருமையான ஒரு காரியம், அவருடைய மனதிற்கு சித்தத்திற்கு ஏற்றமானவர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான். வாட் எவர் இட் இஸ் மை வில், he will do it. உண்மையாகவே பார்க்கும் பொழுது அவன் இஸ்ரவேலுக்கு ராஜா மட்டும் ஆகல,
அவன் கர்த்தரோட உடன்படிக்கையை பற்றி எடுத்துக்கொண்டு வந்தான். அவன் கர்த்தருக்கென்று தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டிருந்தான். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தருக்கு மகிமையாக செய்து கொண்டிருந்தான். He did many things before God, unto God, what the God's will was. பிசாசுக்கு பொறுக்காது. இப்படியாக அவன் மூலியமாக பாவத்தை செய்யும்படியாக பத்சேபாலினுடைய ஒரு பாவம் அங்கு நிலவுகிறது. அநேக காரியங்கள் உரியாவை கொன்று போடுகிறதும் மற்றும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவதும் இது நிமித்தமாக கர்த்தருடைய சாபத்திற்குமான. ஆனால் இதற்கு முன்பதாக கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், அவன் எனக்கு சித்தமான எல்லாம் செய்வான். அவனுக்கு குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலைநிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீ கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சாமுவேல் சொல்ற அருமையான ஒரு காரியம் சவுலுக்கு, கர்த்தர் உன் மூலமா கொண்டு செய்ய நினைத்த காரியங்கள் எதுவுமே நீ இடம் கொடுக்கல. நீ மனிதர்களால் கீட்டப்பட்ட ஒரு ராஜாவா இருந்தாலும் கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணினார் என்னை கொண்டு. ஆனா நான் அபிஷேகம் பண்ணி ஆண்டு பிள்ளைய ஆண்டு ராஜாவா நான் ஆக்கினேன். ஆனா நீ எதுவுமே ஆண்டருக்கு மகிமையா செய்யல. கர்த்தர் உன்னை அகற்றி போட்டார். God has removed you. என்று கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது செயலே படாது. எத்தனையோ நாட்கள் என்னோட வாழ்க்கையில யோசித்தது உண்டு. ஒயிட் காலர் ஜாப், நல்ல நிம்மதியா ஒரு ஏசி ரூம்ல அழகா உட்காந்து ஒரு டெஸ்க்ல உட்காந்து நல்ல வேலை செய்யணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பெரிய பங்களா கார் எல்லாம் வாங்கணும், இதெல்லாம் நிலம் வாங்கணும், எல்லாம் யோசித்து கொண்டிருந்த காலங்கள் அது. இப்படியாய் பணத்தை மட்டும் மையமாக கொண்டு மற்ற காரியங்களை மறந்த நேரிலே கர்த்தர் வாய்க்க பண்ண காரியங்கள் எல்லாம் ஜெபத்தை கொண்டு பெற்றுக் கொண்டிருந்தேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அங்கே நிறைவேறவில்லை. என்னுடைய சித்தம் மட்டும் நிறைவேறி கொண்டிருந்தது. கர்த்தர் மாற்றி போட்டார். நான் உன்னை படைத்தேன், நீ என்னை வணங்க வேண்டும் என்று, நீ எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் மாற்றின காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த வாழ்க்கையை காட்டிலும் இந்த ஊழிய வாழ்க்கை, இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் லைஃப், ஒரு நிலையான ஒரு சந்தோஷமான சமாதான வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கிறது. தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளை நீர் கை கொள்ளவில்லை என்று சொன்னான். சாமுவேல் சவுலுக்கு சொன்ன காரியங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எதையோ நோக்கி நாம் பயணிக்கிறோம். நிலையில்லாத காரியங்கள். இன்று பிள்ளைகளை பார்க்கும் பொழுது கேம்ஸ் மற்றும் இன்னும் கொஞ்சம் பெரியவங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவையான காரியங்கள் மற்றும் வெறும் என்ன சொல்ல முடியும், தேவையில்லாத மற்ற காரியங்களையும் தங்களுடைய கண்களையும் தங்களுடைய சிந்தனைகளையும் அதிலே விட்டு விடுவதான ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஒரு திட்டப்படி நாம் செய்யாமல் போகும் பொழுது அவர் எப்படி சவுலு அகற்றி தாவீதை கொடுத்தாரோ நம்மை அநேக ஆசீர்வாதங்களுக்கு விலக்கி அந்த ஆசீர்வாதத்திற்கு உரிய ஆட்களை ஆசீர்வதிப்பார், அந்த இடத்துல வைப்பார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளாமற் போனோம் என்றால் நாம் தேவனுடைய சாபத்திற்கு ஆளாகி போவோம். சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் எப்படியா எழுதுகிறார், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள். For the mouth of the wicked and the mouth of the deceitful are opened against me, that they have spoken against me with my lying tongue. With a lying tongue. அநேக நேரங்களிலே வேலையிலே மற்றும் சூழ்நிலையிலே மற்றும் இருக்கிற இடங்கள் எல்லாம் இப்படியா எனக்கும் தோன்றினது, எனக்கும் விரோதமாய் காரியங்கள் உண்டாயிருந்தது. பகையுண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரம் இல்லாமல் என்னுடைய போர் செய்கிறாள். காரணமே இல்லாம சண்டை, காரணமே இல்லாம பிரச்சனை எல்லா இடங்களிலும் இருக்கும். They compass me about also with words of hatred and fought against me with cause, without a cause. 4ஆம் வசனம், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்ற அருமையான ஒரு காரியம், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். To be friendly with me, rather being friendly with me, they happen to put their enmity with me. But what I was doing, I was kept on praying. நானும் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என்று கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிறையிருப்பை மாற்றும்படியாக கேட்கிற காரியம் ஜெபம். அநேகர் இன்று காலை எழுந்தவுடன் தங்கள் 2 கைகளையும் ஒன்றாக சேர்த்து தேய்த்து அதை பார்த்து கண் விழிப்பார்கள். அந்த கையில என்னதான் இருக்கோ தெரியாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, கண்களுக்கு முன்பாக ஒரு படம், ஏதாவது ஒரு படம், அந்த படத்தை பார்த்தா எழுந்திருப்பாங்க. சிலர் போன்ல எழுந்திருப்பாங்க, சிலர் டிவி ஆன் பண்ணி எழுந்திருப்பாங்க, சிலர் பாட்டை போட்டுட்டு பாட்டுல எழுந்திருப்பாங்க, சிலர் எழுந்திரிச்ச பிறகு சூரியனை பார்ப்பாங்க. இப்படியாக அநேக மற்ற காரியங்களை. ஒரு ஜெபத்தினால் ஆரம்பிக்கிற நாள் ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபத்தினால் முடிக்கிற நாள் ஆயுசை பெருக பண்ணும். ஜெபத்திலேயே நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். விலகி ஓடும் பொழுது நாம் ரொம்ப தூரம் ஓடிட்டோம்.
ரொம்ப ரொம்ப தூரம் ஓடிட்டோம். ஜெபம் இல்லாம, வேத வாசிப்பு இல்லாம, விசுவாசம் இல்லாம ரொம்ப தூரம் ஓடிட்டோம். கர்த்தர் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய ஒரு கொடையை வச்சுட்டு, he is holding a biggest umbrella of fortress and care. But when we run off from his presence, where we are very far, ஒரு பெரும் மழையோ, ஒரு பெரும் காற்றோ, ஒரு பெரிய ஒரு வெயில், உஷ்ணமோ, நம்ம திரும்பி ஓடி வர முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டோம். God asked us to pray every moment, talk to him, be along with him. இன்று கர்த்தர் தாவீதுக்கு சாட்சி கொடுத்தார், பெரிய ஒரு சாட்சி. நான் அவனோடு இருப்பேன், அவன் 2 காரியங்களை எல்லாம் செய்வான் அப்படி என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்கும்பொழுது தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு அப்படிப்பட்டதான காரியம் இருக்கவில்லை. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீது இருதயத்தை போல தன் தேவனாய கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. என்ன ஆச்சு? ராஜ்யம் உடைஞ்சு போச்சு. சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் முழுதுமாக உடைந்து போனது. For it came to pass when Solomon was old that his wife turned away his heart after other gods, and his heart was not perfect with the Lord his God, as was the heart of David his father. At the end, after Solomon's reign, the kingdom was broken. என்று கர்த்தர் தாவீதை கொடுத்திருக்கிற சாட்சி சாலமோனுக்கு இல்லாமல் போனது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பற்றி சாட்சி கொடுப்பார் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் அதற்கு தகுந்தாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஜெபத்திலும் விசுவாசத்திலும் மற்றும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து அவர் செய்வார் என்ற காரியத்தில் நாம் விசுவாசத்தை ஜெபித்து நாட்களை நாம் கடக்கும் பொழுது கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மை குறித்து பெரிய சாட்சி கொடுப்பார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஜெபித்து பெற்றுக்கொண்டான். நாம் ஜெபிக்க அனைத்து காரியங்கள் நடக்கும். உங்களுடைய காலை ஜெபத்திலே ஆரம்பிக்க வேண்டும், இரவு ஜெபத்திலே முடிக்க வேண்டும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது வரும்பொழுது எல்லா காரியம் எல்லா வேலையும் தேடி துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். செய்யும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உலக பிரகாரமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. சாலமோனுடைய ஒரு வாழ்க்கையை போல் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், வல்ல பெரிய காரியங்களை செய்து கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, வல்ல பிதாவே, இன்று எங்களுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறீர், நல்ல காரியங்களை புகட்டிருக்கிறீர், நல்ல ஆசீர்வாதம் உள்ள விசுவாசம் உள்ள காரியங்களை எங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறீர். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செப்பனிட்டுக் கொள்ளும்படியாகவும் திருத்திக் கொள்ளும்படியாகவும் ஜெபத்தின் மூலியமாகவும் விசுவாசத்தின் மூலியமாகவும் மற்றும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை வாசித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் சரியான ஆட்களாய் நாங்கள் எங்களை இடம்பெற்றுக் கொள்வதற்காக எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று செலுத்துகிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு சிறு குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறோம். நம்மை துதித்தோம், சாட்சிகளை பகிர்ந்து கொண்டோம், பாடலை பாடினோம், வேத வசனங்களை வாசித்தோம். அதற்குண்டான ஆசீர்வாதம் நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். அபிர்விதமான ஆசீர்வாதங்கள், விசேஷமான ஆசீர்வாதங்கள் இந்த செய்தி மூலமாய் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசி நீங்கள் வாழ்க்கையை திருத்தி கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாகவும் தாவீதை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இன்னும் மகிமையாக மக்கள் நாங்கள் வாழும்படியாக செய்யுங்க. வரதடைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் அடுத்து கொண்டு வர விசுவாசிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒவ்வொரு பிள்ளையும் அன்றைய ஆசீர்வதியும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து பலப்படுத்த முடியாது. மீட்பர் இயேசுவின் பிதாவே, ஆமென். ஏகவித்த குரலாய் ஒன்றாய் நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில் கலந்து கொண்ட குடும்பங்களோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து வல்லமையுள்ள காரியங்களும் பராக்கிரம காரியங்களும் செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிலைநிறுத்தி பாதுகாத்து வழிநடத்துவாராக. Thank you all for joining us tonight. Tomorrow at 8 o'clock we're going to join together to worship our Lord our God. Praise be to God, glory be to God. Amen. Hallelujah. Good night.